தானே. யார் நீ? எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்றேன். எனக்கு மருந்து கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லாம ஸ்கூலுக்கு போன்னு டார்ச்சர் பண்றா. இத பாரு, நீ இதுல தலையிடாத. அவளோட வயித்து வலி டிராமால நாங்க பல தடவை பாத்துட்டோம். திங்கக்கிழமை ஆனா போதும் ஸ்கூல்ல எப்படா கட்டடிக்கலான்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணிடுறா. பஸ் கீழே இருக்கு, இவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு போறேன். அப்படியோட குட்டி? இல்ல ரவுடி, நிஜமாவே வயிறு வலிக்குது மம்மி. சரி நீங்கெல்லாம் போங்க, நான் பாப்பாவை ரெடி பண்ணிடுறேன். அட போங்க மேடம், இப்போதைக்கு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவ்வளவுதானே. அது யார் செஞ்சா என்ன, போங்க. சரி போவிரா, அவன் தான் சொல்றால. நீ ஓவரா பண்ற கண்ணி. ஆனா ஏய், நீ பண்றது இருக்கே பயங்கர வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்கல. ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் உனக்கு வயித்து வலிக்குது, மத்த நேரத்துல எல்லாம் நல்லா ஆட்டம் போட வேண்டியது. ஏய், இவளுக்கு வயித்து வலி எல்லாம் பயந்து செல்லம் கொடுக்காதடா. நாங்களே அப்படிதான் கேட்டு. என்ன இல்ல, நீ ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் முடிச்சேன்னு புரிஞ்சிருச்சு. அதெல்லாம் உனக்கு புரியாது, யாருக்கும் புரியாது. குட்டி உண்மையை சொல்லு, எதுக்கு நீ வரமாட்டேன்னு டிராமா பண்ண? பேரண்ட்ஸ் டே மீட்டிங் வச்சனால தானே. உன் கூட வீரா வந்தா டீச்சர்ஸ் எல்லாம் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்ல ரவுடி. வேற கிளாஸ்ல எல்லா பசங்களுக்கும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பசங்களோட ஸ்கூல்லயே இருப்பாங்க. ஆனா எனக்கு அப்படியா? போன வருஷம் வள்ளியம்மா மட்டும் வந்தாங்க. அப்ப வீரா வெளியூர்ல போஸ்டிங்ல இருந்தா, வர முடியல. எல்லாரும் உங்க அப்பா எங்க, உங்க அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னால பதிலே சொல்ல முடியல. எந்த வருஷமும் எனக்கு பேரண்ட்ஸ்னு யாருமே வரமாட்டாங்க ரவுடி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி பாக்குறது? அவங்க எல்லாம் பேரண்ட்ஸோட இருக்கும்போது நான் மட்டும் தனியா இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? அதான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். ரவுடி ரவுடி என்னாச்சு? ஒண்ணு இல்லடா. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு ரவுடி. வயித்து வலி டிராமா போடலான்னு பார்த்தேன், யாருமே ஒத்துக்கல. சரி, இன்னைக்கு அவமானம் பண்ணோன்னு என் தலையில எழுதிருந்தா அதை மாத்தவா முடியும்? சில்வண்டு, நீ கிளாஸுக்கு போ, உன் சித்தி வருவா. எப்படி? ரொம்ப நாள் ஆச்சு இந்த டைலாக சொல்லி, இப்ப சொல்றேன். நல்லா இருக்கல, உடம்பு எதுவும் பண்ணுதாடா? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். ஆத்தாடி, குட் மார்னிங். மாறன் ஃபோன் பண்றா. எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? ஹலோ, சொல்லு. மேடம், பாப்பா ஸ்கூல்ல வயித்து வலியில துடிக்கிறா மேடம். அவளால சீரியஸாவே முடியல மேடம். நீங்க கொஞ்சம் உடனே வர முடியுமா? ஹாஸ்பிடல்ல கூட்டி போகணும். என்ன சொல்ற? மேடம் நிஜமா மேடம், வயித்துல ஏதோ பிரச்சனை போல. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? சரி சரி, சீக்கிரம் வர. செத்தடா மாறா. இது உன்னோட வேலை தானா? எப்பவுமே பிஸி 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 பிஸின்னு சொல்லுவ. வர மாதிரி சூழ்நிலை வந்தா வந்து தானடா ஆகணும். எப்படி? தங்கம், நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு. நான் உன் பாடி கார்டு சார் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி சித்தி. சார், கொஞ்சம் வரீங்களா? ஃபங்க்ஷன் முடிஞ்சு பேசிக்கலாமே. ஃபங்க்ஷன்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார், நீங்க வாங்க. பாப்பா நீயும் வாயே. கனி, ஒரு 2 நிமிஷம் இரு, சித்தி வந்துடுறேன். வாங்க சார், வாங்க. ஓடும் பின்னாடியே வந்து. நான் வரல, நீ போயிட்டு வா. என்ன மேடம், நீங்க வருவீங்கன்னு சொல்லவே இல்ல கனி. எனக்கே தெரியாது, வரமாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். எப்போ தனியா தானே வருவீங்க? ஐயோ, இங்க வச்சு இந்த கேள்வி எல்லாம் கேக்குது.
பேரண்ட்ஸ் மீட்டிங்னா பேரண்ட்ஸ் 2 பேரும் வரணும்ல மேடம். அதான் எங்க சித்தி சித்தப்பா 2 பேருமே வந்திருக்காங்க. வெரி குட் ராகுட்டி. லாஸ்ட் இயர் கூட வள்ளி மேடம் மட்டும்தான் வந்திருந்தாங்க. இந்த தடவை நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம், உங்களுக்கு இவர் எப்படி தெரியும்? ஐயோ மாட்டிக்கிட்டோமே. ஐயோ கரெக்டா கேக்குறாள. அது நான் பிரின்சிபல் மேம் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் மிஸ்டர் சித்தப்பா. நீங்க கொஞ்சம் ஐயோ கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. கனி ரொம்ப பிரச்சனை பண்றான்னு ஒரு நாள் டிசி வாங்கிக்கோங்கன்னு பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்ப சார் தான் வந்து இனிமே நான் பாத்துக்கிறேன், பிரச்சனை எதுவும் வராதுன்னு வாக்கு கொடுத்தாரு மேடம். இது வேற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்லுது. ஐயோ ஓ அப்படியா மேம்? உங்ககிட்ட சொல்லலையா மேடம்? சொன்னாரு. நான் தான் கொஞ்சம் மறந்துட்டேன். இவ பாக்குறத பார்த்தா சோத்துல வச்சிருவானோ. கனி, எல்லாம் போட்டியிலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். ஆல் தி பெஸ்ட் மேடம். கனி கிட்ட இருக்கிற பிரச்சனையே அவளோட சேட்டை மட்டும்தான். மத்தபடி அவ அளவுக்கு ஸ்மார்ட்டான ஸ்கில்டான குழந்தை இந்த ஸ்கூல்லயே இல்ல. அத மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டானா போதும், எல்லாத்துலயும் டாப்ல வருவா. சரி வர மேடம். ஓகே மேம். கனிக்குட்டி, நீ ஜூஸ் வேணும்னு கேட்டல, வா போய் ஜூஸ் குடிக்கலாம் வா. வந்துரு, பப்ளிக்ல அடிப்பா. ஒரு நிமிஷம் மேம். ஓகே மேடம்.